குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்கள் பயாலஜி வித்யா மிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நான் கார்டேட்ஸ், அதாவது இன்வெர்டிபிரேட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அப்போ வெர்டிபிரல் காலம் ஆப்சண்ட்டாக இருக்கக்கூடிய அனிமல்ஸ் தான் இந்த நான் கார்டேட்ஸில் வரும். அப்போ ஆப்சன்ஸ் ஆஃப் நோட்டோகார்டு இல்லாத அனிமல்ஸ் நான் கார்டேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் நிறைய ஃபைலம்ஸ் இருக்குது. அந்த ஃபைலம்ஸ்லாம் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். இது ஏற்கனவே நம்ம பிரிட்ஜ் கோர்ஸில் இதே ஃபைலம் பற்றியும் அது கேரக்டர்ஸ் பற்றியும் மேலோட்டமாக பார்த்தோம். இப்போ கொஞ்சம் டீட்டெயிலாக படிப்போம். ஃபஸ்ட்டு ஃபைலம் போரிஃபெரா. அப்போ போர் மீன்ஸ் போரஸ் மீன்ஸ் போர், அதாவது துளைகள் உடையவை. ஃபெரஸ் அப்படின்னா உடையவை அப்படின்னு அர்த்தம். அப்போ போரிஃபெரா அப்படின்னா துளைகளை உடைய உயிரினங்கள்லாம் இதில் அடங்கும். அப்போ தீஸ் போர் பியரிங் அனிமல்ஸ் ஆர் காமன்லி கால் ஸ்பாஞ்சஸ், கடல் பஞ்சிகள் அப்படின்னு அழைக்கிறோம். இந்த துளைகளுடைய உயிரினங்களில் மேக்சிமம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம கடல் பஞ்சு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த லெசன்ஸில் பார்த்திங்கன்னா பல டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு இதில் நோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஒன் பை ஒன்னாக அடுத்தடுத்து நீங்கள் வரும்பொழுது இதை ஈஸியாக இருக்கும், படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் பென்சில் எடுத்துக்கோங்க. புக்லேயே அதுக்குரிய கேரக்டர்ஸ் என்ன தமிழில் சொல்கிறனோ அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது டயக்ராம்ஸ் பார்த்திங்கன்னா அதே போல் டயக்ராம்ஸ்லாம் இருக்காது. இதுக்கு நான் நிறைய டயக்ராம்ஸ் இப்போ கொடுத்துருக்கேன். இந்த டயக்ராமை அந்த பிளேஸில் கரெக்டாக போட்டு வச்சிங்கன்னா படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் சொன்னோம், தீஸ் போர் பேரிங் அனிமல்ஸ் ஆர் காமன்லி கால் ஸ்பாஞ்சஸ், கடல் பஞ்சிகள் அப்படின்னு அழைக்கிறோம். தே ஆர் அக்வாட்டிக்னா என்னென்னா நீரில் வாழக்கூடியவை. மோஸ்ட்லி மெரைன், ஃபியூ ஸ்பீசிஸ் லிவ் இன் ஃப்ரெஷ் வாட்டர். மோஸ்ட்லி மெரைன்னா கடல் நீரில் வாழக்கூடிய உயிரினங்களாக இருக்கும். ஃபியூ ஸ்பீசிஸ், சில உயிரினங்கள் மட்டும் இதில் என்ன இருக்கும், ஃப்ரெஷ் வாட்டர் நன்னீரில் வாழக்கூடிய உயிரினங்களாக இருக்கும். நெக்ஸ்ட்டு தே ஆர் ப்ரிமிட்டிவ் இன் நேச்சர். ப்ரிமிட்டிவ் அப்படின்னு என்ன அர்த்தம், எளிய உடலமைப்பை உடையவை அப்படின்னு அர்த்தம். மல்டி செல்லுலர் செசைல் அனிமல். மல்டி செல்லுலர்னால் உங்களுக்கே தெரியும், பல செல்களை உடைய விலங்குகள் அப்படின்னு சொல்கிறோம். அமீபாலாம் யூனி செல்லுலர். அதிலிருந்து எவல்யூஷனில் பரிணாம வளர்ச்சி அடைந்து இந்த அனிமல்ஸில் இப்போ ஒவ்வொன்றா தோன்ற ஆரம்பிச்சிருக்கு. அதனால் இது மல்டி செல்லுலர் அனிமல் அண்டு செசைல் அனிமல். செசைல்னு என்ன அர்த்தம்னா ஒரு இடத்துல நிலையாக ஒட்டி வாழக்கூடிய உயிரினம் அப்படின்னு சொல்லலாம். கடலில் நீந்தி போகாமல் அந்த பாறைகளுக்கடியிலையோ இல்லை கீழே வந்து மண்ணிலையோ கீழே ஒட்டி வாழக்கூடிய உயிரினங்களாம் செசைல் அனிமல் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது செல்லுலர் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் நம்ம முக்கியம்னு சொன்னேன், கிளாஸிஃபை பண்ணியிருக்கு. ஆர்கனைசேஷன் ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு. அப்போ செல்லுலர் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், செல்களை உடைய, அதை நம்ம முதலே இது வந்து கிளாஸிஃபிகேஷன் அப்போ பார்த்தோம். செல்லுலர் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், பல செல்கள் இணைந்து இந்த பைலத்தில் வேலை செய்யுது அப்படின்னு சொன்னோம். இப்போ எக்ஸாம்பிள் அங்கே கொயனோசைட் செல்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் பேகோசைட்டு செல்ஸ், அமிபோசைட் செல் அப்படின்னு ஒவ்வொரு தனித்தனியாக செல்கள் இருக்கும். அந்த செல்கள்லாம் ஒவ்வொன்றும் தனித்தனியாக ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனை செய்யும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அப்போ செல்லுலர் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் இந்த போரிஃபெரால ஆரம்பிச்சிருக்கு. சிமிட்ரி அப்படின்னு சொன்னால் இதில் ரேடியல் சிமிட்ரி ஆர் ஏசிமிட்ரிக்கு நம்ம எக்ஸாம்பிள் ஸ்பாஞ்சஸ் அப்படின்னு நம்ம ஏற்கனவே அங்கே பார்த்துருக்கோம். அப்போ ஏசிமிட்ரின்னு என்ன அர்த்தம், இது ஒரு இர்ரெகுலர் ஷேப்பு, இப்படி தான் இருக்குன்னு சொல்ல முடியாததுனால அதை கட் பண்ணால் ஈக்குவல் ஆஃப் வந்து கிடைக்காது. அதனால் இது ஏசிமிட்ரி அப்படின்னு சொல்கிறோம். சில அனிமல்ஸ் இதுலேயே பார்த்திங்கன்னா வந்து ரேடியல் சிமிட்ரியாக இருக்கும். அடுத்தது பொசஸ் ஏ கெனல் சிஸ்டம். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டர். கெனல் சிஸ்டம் தான் இதில் இருக்கக்கூடிய ஸ்பெசிபிக் கேரக்டர் அப்படின்னு சொல்கிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான கேரக்டர். இது 1 மார்க்கில் கேட்பாங்க. கெனல் சிஸ்டம் ப்ரெசன்ட் இன் டேஸ் பைலா அப்படின்னு கேட்கலாம். அப்படி கேட்கும்போது கெனல் சிஸ்டம் ப்ரெசன்ட் இன் போரிஃபெரா அப்படின்னு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அப்போ கெனல் சிஸ்டம்னால வாட்டர் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்தை நம்ம கெனல் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ தண்ணி இதனுடைய உடம்புக்குள்ளே உள்ளே போய் வெளியே வரத வாட்டர் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அல்லது கெனல் சிஸ்டம், அதை கால்வாய் அமைப்பு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அதுக்கு தகுந்தா போல தான் இதில் என்ன செஞ்சுருக்கு, இந்த ஸ்பாஞ்சஸில் உடல் வந்து அமைஞ்சிருக்கு. அப்போ இதனுடைய கெனல் சிஸ்டத்தில் அது பாடி பார்த்திங்கன்னா ஆஸ்டியா வழியாக வாட்டர் வந்து என்டர் த்ரோ ஆஸ்டியா அண்டு கோஸ் அவுட் த்ரோ ஆஸ்குலம். ஆஸ்டியா வழியாக என்டர் ஆகி ஆஸ்குலம் வழியாக வெளியில் போகும். அப்போ அதனோட பாடி அப்படின்னு எடுத்துட்டோமா, பாடியில் மேலே இருக்கிற பெரிய ஹோல் வந்து ஆஸ்குலம். அதை சுற்றி இதனுடைய பாடி ஷேப்பில் நிறைய குட்டி குட்டி போர்ஸ் இருக்கும். இந்த போர்ஸை நம்ம ஆஸ்டியா அப்படின்னு சொல்கிறோம். ஆஸ்டியா. இப்போ இதில் பார்த்திங்கன்னா இதில் இருக்க சின்ன சின்ன அந்த போர்ஸ் எல்லாம் ஆஸ்டியான்னு சொல்லுவோம். அப்போ வாட்டர் என்டர் த்ரோ த ஆஸ்டியா, இந்த ஆஸ்டியா வழியாக உள்ளே போய் நடுவில் இருக்க ஆஸ்டியோசீல், அதாவது
உள்ளே இருக்கக்கூடிய ஆஸ்டியோசீல் அப்படின்னு சொல்லக்கூடிய நடுப்பக்கத்தில் ஸ்பாஞ்சியோசீல்ஸ் நடுவில் இருக்கக்கூடிய துளைக்கு பேர் ஸ்பாஞ்சியோசீல். இந்த ஸ்பாஞ்சியோசீல் வழியாக உள்ளே போயிட்டு அங்கே வாட்டர் நீரோட்டத்தை ஏற்படுத்தும். அப்போ அதுக்கு அடுத்தது வாட்டர் கோஸ் அவுட் த்ரோ ஆஸ்குலம். இந்த ஆஸ்குலம்னு சொல்லக்கூடிய பெரிய துளை வழியாக வெளியில் போகும். அப்போ ஆஸ்டியாவில் உள்ள போய் ஆஸ்குலம் வழியாக வெளியில் போகுது. அப்போ நடுவில் இந்த வாட்டர் கரண்ட் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், இந்த நடுவில் இருக்க ஸ்பாஞ்சியோசீலில் இருக்கக்கூடிய அந்த கொயனோசைட் கொயனோசைட்ஸ்னு நான் காலர் செல்ஸ் இந்த பக்கம் பாருங்கள், கொயனோசைட் செல்ஸு கொடுத்துருக்கேன். இப்போ உங்களுக்கு வெறும் வேர்டு தான் கொடுத்துருக்காங்க, இங்கே நமக்கு டயக்ராமே கொடுத்துருக்கேன். அப்போ கொயனோசைட் செல்ஸ்னால் காலர் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த ஸ்பாஞ்சியோசீல்ஸ் முழுவதும் உள்பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த கொயனோசைட் செல்ஸ் வந்து இருக்கும். இந்த செல்லில் பின்னாடி இருக்கிறது அமிபோசைட் செல்ஸ், அதை ஒட்டி இருக்கிறது இதில் நிறைய ஃப்ளஜெல்லம், ஒரு சிங்கிள் ஃப்ளஜெல்லம் இருக்கும். இந்த ஃப்ளஜெல்லம் வழியாக வாட்டர் கரண்ட்டை ஏற்படுத்தும். அதனால் வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும் பொழுது அது ரெஸ்பிரேஷனுக்கு, அடுத்தது பார்த்திங்கன்னா வேஸ்ட் மெட்டீரியலை வெளியில் கொண்டு போகிறதுக்கு, ரிமூவல் ஆஃப் வேஸ்ட் மெட்டீரியல், ரெஸ்பிரேஷன், சர்க்குலேஷன், ஃபுட் கேதரிங் எல்லாத்துக்கும் இந்த வாட்டர் கரண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த வாட்டர் கரண்ட்டை செய்கிறது யாருன்னா இந்த கொயனோசைட்ஸு செல்ஸ் தான் செய்யுது. அதனால தான் இதில் இம்பார்ட்டன்ட் கேரக்டர் அப்படின்னு நம்ம இதை சொல்கிறோம். இதில் வந்து செல்லுலர் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் சொல்லியிருந்தோம் இல்லையா. அப்போ இந்த கொயனோசைட் செல்ஸு இதில் முக்கியமான வேலையை செய்யுது. அதனால் இதுக்கு காலர் செல் அப்படின்னும் பேர், இன்னொரு பேர் இதுக்கு காலர் செல்ஸ். அடுத்தது இந்த அனிமல் ஸ்பாஞ்ச் மாதிரி இருந்தாலும் இதையும் தாங்கிறதுக்கு ஒரு ஸ்கெலிட்டன் வேணும் இல்லையா. அப்போ ஸ்கெலிட்டன் மேடப் ஆஃப் கால்கேரியஸ் அண்டு சிலிக்கஸ் ஸ்பைக்யூல், அதாவது முட்கள் வந்து கால்சியத்தினாலேயோ அல்லது சிலிக்கான் போன்ற ஸ்பைக்யூல்ஸ்னால் என்னது, முட்களால் ஆனதே. இந்த உடல் பகுதி அங்கங்கே கால்கேரியஸ் இல்லைனா சிலிக்கனாலான முட்கள், ஸ்பைக்யூல்ஸ்னால் முட்களை உடையது. அப்போ அது வந்து இந்த ஸ்பாஞ்சுக்கு சப்போர்ட்டை கொடுக்குது. ஸ்பாஞ்சு சீக்கிரம் உடஞ்சி போகாமல், எவ்வளோ வாட்டர் கரண்ட் வந்தாலும் தண்ணியில் வந்து அதிகமான நீரோட்டம் இருந்தாலும் அதில் அடித்து போகாமல் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக இந்த ஸ்கெலிட்டன் வந்து இருக்குது. அதுக்கு அந்த ஸ்கெலிட்டனாக முட்கள் வந்து இருக்குது. அப்போ முட்கள் கால்கேரியஸ் செல்களால் ஆனது, அதாவது கால்சியத்தினால் ஆனது. அடுத்த நியூட்ரிஷன் அப்படின்னு சொன்னால் ஹாலோசோயிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன். ஹாலோசோயிக் செல்லுகள் விழுங்குதல் முறையை உணவூட்டம் எடுத்துக்குது. அப்போ தண்ணியில் வரக்கூடிய அந்த மைக்ரோ ஆர்கானிஸ்தை அப்படியே விழுங்குதல் முறையை எடுத்துக்குது. ஹாலோசோயிக்னா விழுங்குதல். அண்ட் இன்ட்ரா செல்லுலர் செல்லுக்குள்ளேயான செரித்தல் நடைபெறும். செல்லுக்குள்ளேயே டைஜஷன் நடக்குது. இன்ட்ரா செல்லுலர் டைஜஷன் நடக்கும். அடுத்தது ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது இது ஹெர்மாப்ராடைட் அனிமல்ஸ். இது ரொம்ப முக்கியமானது. ஹெர்மாப்ராடைட்ஸ்னால் என்ன, போத் மேல் அண்ட் ஃபீமேல் கேமீட் ஆர் ப்ரெசன்ட் இன் சேம் அனிமல். மேலுடைய ஓவா அண்டு ஸ்பெர்மட்டோசோவா ரெண்டுமே, ஓவாவும் ஸ்பெர்மட்டோசோவாவும், ஃபீமேலான ஓவா மேலுடைய ஸ்பெர்மா ரெண்டு கேமீட்ஸும் ஒரே சிங்கிள் அனிமல்லையே வந்து இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது ஹெர்மாப்ராடைட் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மேக்ஸிமம் ஸ்பாஞ்சஸ்லாம் பார்த்திங்கன்னா ஹெர்மாப்ராடைட் அனிமல்ஸாக இருக்குது. அடுத்தது ரீப்ரொடக்ஷன்னா இதை தாண்டி அனிமல்ஸ் இந்த ஸ்பாஞ்சஸை பொறுத்து அது இருக்கிற ஷேப்பு சைஸு இதெல்லாம் பொறுத்து ரீப்ரொடக்ஷன் ஏசெக்சுவலி இல்லைன்னா ஜெம்யூல் ஃபார்மேஷன் மூலமாக நடக்கும். ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனும் நடக்கும். செக்சுவல் ரீப்ரொடக்ஷனாகவும் இருக்கலாம், இல்லைன்னா ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் பை ஃப்ராக்மெண்டேஷன் உடைதல் மூலமாக உள்ளே இருக்கக்கூடிய ஒரு துண்டு ஸ்பாஞ்சஸோடைய ஒரு பகுதி உடைந்து கீழே மண்ணில் கடலில் அடிப்பகுதியில் விழுந்தாலும் திரும்ப அது புது ஸ்பாஞ்சஸாக வளரக்கூடியது. அப்போ ஃப்ராக்மெண்டேஷன் உடைந்த துண்டுகள் வளருதல். ஆர் ஜெம்யூல் ஃபார்மேஷன், இதனுடைய ஸ்பெஷலைஸ்ட் ஸ்பாஞ்சஸோடைய ஸ்பெஷல் கேரக்டர் என்னென்னா இந்த ஜெம்யூல் ஃபார்மேஷன் தான். இதுதான் ஜெம்யூல். உங்களை சர்க்குலர் ஷேப்பில் ஒரு பால் மாதிரி இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம ஜெம்யூல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஜெம்யூல் பார்த்திங்கன்னா மேலே நிறைய முட்களாலானது பிக்யூல்ஸ் வந்து இருக்கும். இது வந்து உள்ளே நிறைய இருக்கிறது என்னென்னா ஆர்கியோசைட் செல்ஸ் வந்து இதில் இருக்குது. ஆர்கியோசைட் செல்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா எந்த மாதிரி செல் அப்படின்னா நடுவில் அதிக உணவுகளை இருக்கக்கூடிய
ஆர்கியோசைட் செல்ஸ் இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இப்போ இது வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா ஒன்று அன்ஃபேவரபிள் கண்டிஷன், அப்போ சாதகம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இந்த ஸ்பாஞ்சஸ் என்ன செய்யுதுன்னா உள்ள உணவுகளை உடைய இந்த ஆர்கியோசைட் செல்ஸை ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த ஆர்கியோசைட் செல்ஸு நடுவில் ஒரு போரில் மைக்ரோஃபைல்னு ஒரு துளை வழியாக என்ன செஞ்சுருக்குன்னா மூடப்பட்டிருக்கும். இதுதான் அந்த மைக்ரோஃபைலு இதனால் மூடப்பட்டு உள்ளே வந்து ஸ்பாஞ்சஸ் இருக்கும். இப்போ ஆர்கியோசைட் செல்ஸ் இருக்கும். எப்போ வந்து சாதகமான சூழ்நிலை கிடைக்குதோ அப்போ இந்த மைக்ரோஃபைல் வந்து ஓப்பன் ஆகி அதிலிருந்து வெளியில் அந்த ஆர்கியோசைட் செல்ஸ் எல்லாமே வெளியே வந்து புது புது ஸ்பாஞ்சஸாக வளர ஆரம்பிக்குது. அப்போ சாதகமற்ற சூழ்நிலையில் இது ஜெம்யூல் ஃபார்மேஷனை கொடுத்துருக்கு. அப்போ வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பாஞ்சின் உடைஞ்சா கூட இந்த ஆர்கியோசைட் செல்லுக்கு எதுவும் ஆகிறதில்ல. அதுக்கப்புறம் சாதகமான சூழ்நிலையில் வரும் பொழுது இது என்ன ஆகுதுன்னா இந்த மைக்ரோஃபைல் ஓப்பன் ஆகி இந்த ஆர்கியோசைட்ஸ் வந்து வெளியில் வந்து புது ஸ்பாஞ்சஸாக உருவாக்குது. அதே சமயம் இன்னொரு ஸ்பெஷல் கேரக்டர் இந்த ஸ்பாஞ்சஸில் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால் ரீஜெனரேஷன், திரும்ப திரும்ப மீண்டும் உற்பத்தி ஆகுதல் திறன் வந்து இதுக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால் எப்படி இதை ஒரு சின்ன பீஸை உடச்சி நம்ம திருப்பி போட்டாலும் அது என்னாகும், திரும்ப திரும்ப அது புது ஸ்பாஞ்சாக வளர ஆரம்பிச்சிடும், நிறைய ஸ்பாஞ்சஸாக வளரும். அப்போ பவர்ஃபுல் ரீஜெனரேஷன் வந்து இந்த ஸ்பாஞ்சஸில் இருக்குது. அடுத்தது டெவலப்மெண்ட் அப்படின்னு சொன்னால் இன்டைரக்ட் டெவலப்மெண்ட். இன்டைரக்ட் அப்படின்னு சொன்னால் ஸ்ட்ரெயிட்டாக இதிலேருந்து வெளியே வர ஸ்பாஞ்சிலேருந்து முட்டையிலேருந்து வரக்கூடியது எடுத்தோடனே பெரிய ஸ்பாஞ்சஸாக வளரதில் அடல்ட் அனிமலாக இருக்காது. நடுவில் ஒரு லார்வல் ஸ்டேஜுக்கு வந்து லார்வா வந்து அடல்ட்டாக மாறும். அதுதான் இன்டைரக்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நேரடியான வளர்ச்சி இருக்காது, இன்டைரக்டாக இருக்கும். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சதுன்னா நம்ம தவளை வந்து சொல்லலாம். தவளையோட முட்டையிலேருந்து வெளியே வர்றது பார்த்திங்கன்னா பெரிய தவளையாக இருக்காது. நடுவில் டேட்போல் அதாவது தலைப்பிரட்டை வடிவம் ஒன்று வந்துட்டு அந்த தலைப்பிரட்டை என்னவாகும், திரும்ப அடல்ட் ஃப்ராகாக மாறும் இல்லையா. அதுதான் இன்டைரக்ட் டெவலப்மெண்ட். அதே போல் இதுலேயும் இருக்கிறது என்னென்னா இன்டைரக்ட் டெவலப்மெண்ட். அப்போ இதில் இருக்கக்கூடிய லார்வா என்னென்னா பேரன்கைமுலா அண்ட் ஆம்பிபிளாஸ்டுலா. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், 1 மார்க்கில் கேட்பாங்க. பேரன்கைமுலா அண்ட் ஆம்பிபிளாஸ்டுலா அப்படின்னு 2 வகையான லார்வாவை இந்த ஸ்பாஞ்சஸ் உற்பத்தி பண்ணுது. அதில் இருந்து தான் நமக்கு ஸ்பாஞ்சு வந்து ஃபார்ம் ஆகுது. இது ஆம்பிபிளாஸ்டுலா, இது பேரன்கைமுலா, இது பேரன்கைமுலா லார்வா. இது டயக்ராம் வந்து உங்களுக்கு புக்கில் இருக்காது, நீங்கள் அப்படியே ரஃபாக வரைஞ்சிக்கோங்க. இப்போ இதிலேருந்து பாருங்கள் எப்படி பேரன்கைமுலா ஆம்பிபிளாஸ்டுலாலேருந்து உங்களுக்கு ஸ்பாஞ்சஸ் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கேன். அப்போ இன்டைரக்ட் டெவலப்மெண்ட் இதில் லார்வா எடுத்துக்கிட்டால் ஆம்பிபிளாஸ்டுலா அண்டு பேரன்கைமுலா, இந்த 2 லார்வாவும் இதில் இருக்குது. அப்போ லார்வா 2 டைப் ஆஃப் லார்வா, பேரன்கைமுலா அண்டு ஆம்பிபிளாஸ்டுலா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், 1 மார்க். நெக்ஸ்ட் இதில் இருக்கக்கூடிய ஸ்பாஞ்சஸான எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னா சைகான், ஸ்கைப்பா, அதெல்லாம் நீங்கள் புக்கில் அப்படியே பாருங்கள், டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அண்டு ஸ்பாஞ்சில்லா, ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்பாஞ்ச் என்ன அப்படின்னா ஸ்பாஞ்சிலா. மற்ற எல்லாமே மெரைன் ஸ்பாஞ்சஸ், இது ஒன்று மட்டும் ஸ்பாஞ்சிலா மட்டும் ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்பாஞ்ச். அப்போ 1 மார்க்கு கேட்கலாம். ஃப்ரெஷ் வாட்டர் கிவ் எக்ஸாம்பிள் ஃபார் ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்பாஞ்ச் அப்படின்னு நம்ம கேட்கலாம். அப்போ ஸ்பாஞ்சில்லா தான் அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள். அதனால் அதுக்கு ப்ராக்கெட்டில் இருக்கிறதும் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்த யூ ஸ்பாஞ்சில்லா அப்படின்னு சொன்னால் பாத்து ஸ்பாஞ்சுக்கு பேர் யூ ஸ்பாஞ்சில்லா. அடுத்த யூ பிளக்டல்லா அப்படின்னு சொன்னால் வீனஸ் ஃப்ளவர் பேஸ்கட் அப்படின்னு அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. கிவ் அதர் நேம் ஃபார் வீனஸ் ஃப்ளவர் பேஸ்கெட்னு கேட்கலாம். இல்லை கிவ் அதர் நேம் ஃபார் யூ பிளக்டல்லா அப்படின்னு மாற்றி கேட்டாலும் உங்களுக்கு எழுத தெரியணும். இந்த யூ பிளக்டல்லா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வீனஸ் ஃப்ளவர் பேஸ்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க, அதுக்கு செல்ல பேர். இது இல்லாமல் குட் வெட்டிங் கிஃப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜப்பானில் பார்த்திங்கன்னா வெட்டிங்க்கு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல கிஃப்டாக இந்த யூ பிளக்டல்லாவை பயன்படுத்துகிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இது வரைக்கும் ஃபோரிஃபெரானா என்ன, அதனோட ஸ்பெஷல் கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம். இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டர் என்னென்னா கெனல் சிஸ்டமில் எதை என்ன செய்யுது, ஃபுட்டு, எக்ஸ்க்ரீஷன், சர்க்குலேஷன், ரெஸ்பிரேஷன், எக்ஸ்க்ரீட்டிவ் ப்ராடக்ட் எல்லாம் அனுப்புது. இதில் இருக்க மெயின் எக்ஸ்க்ரீட்டிவ் ப்ராடக்ட் என்ன அப்படின்னா அமோனியா. இது நம்ம புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க, நோட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அமோனியா தான் இதனுடைய எக்ஸ்க்ரீட்டிவ் ப்ராடக்ட். அடுத்தது வேறு என்ன கொஷின் இதை கேட்கலான்னா வாட் ஆர் த ரோல் ஆஃப் குவைனோசைட் செல்ஸ் என்ன வேலை செய்யுது அப்படிங்கிறதும்
ஒரு கொஷின் கேட்பாங்க. இல்லை 1 மார்க்கில் நம்ம முதலே சொன்ன மாதிரி அதில் லார்வா என்ன அப்படின்னும் கேட்பாங்க. இதில் ஒவ்வொரு பைலத்துலேயும் லார்வாவை மட்டும் தனியாக எடுத்து நீங்கள் பைலா அதனோட லார்வா என்ன அப்படின்னு சொல்லி தனியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அது இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸாக இருக்கும். இல்லை நீட்டுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன் இதில் ரீஜென்ரேஷன் பவர் ஆஃப் ரீஜென்ரேஷன் இருக்குது அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அப்போ இந்த டெக்னிக் வந்து எதில் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஸ்பாஞ்சஸ், கல்டிவேஷன் ஆஃப் ஸ்பாஞ்சஸ், கடல் பஞ்சு வளர்ப்பு துறையில் இது அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இப்போ இந்த கடல் பஞ்சை வந்து அப்படியே நம்ம ஒரு பட்டு துணியில் வச்சு பிழிஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அதில் வரக்கூடிய கிளஸ்டர் ஆஃப் செல் மாஸ் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய செல் தொகுப்புகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்பாஞ்சஸ் முழு ஸ்பாஞ்சாக உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்தளவுக்கு அதுக்கு ரீஜெனரேஷன் பவர் இருக்குது. ஆனால் இந்த டெக்னிக்கை இன்றைக்கி ஸ்பாஞ்சு வளர்ப்பில் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நாளைக்கு நாம் பைலம் நிடேரியாவை பார்ப்போம். தேங்க்யூ.